அதுக்கப்புறம் the number of times the treatment has processed over the part. நம்ம எவ்வளோ நேரம் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோன்றது. அதுக்கப்புறம் the efficiency of circulation through the isolated tissues. நம்மளோட மசில் டிஷ்யூஸ்க்கு வந்து எவ்வளோ எஃபிஷியன்சி கொடுக்குறோங்கிறது. அதுக்கப்புறம் when using continuous ultrasound, the amount of heat developed is directly proportional to the intensity and duration of ionization. இப்போ வந்து அல்ட்ராசவுண்ட் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஹீட் வந்து அவங்க உடம்புல வந்து டைரக்ட்லி இதாக இன்டென்சிட்டி வந்து டைரெக்டாக கொடுக்கும். அது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்டென்சிட்டி அண்ட் டூரேஷன் ஆஃப் அயனைசேஷன். இன்சோனைசேஷன் when using pulsed ultrasound, இது வந்து முன்னாடி சொன்னது வந்து கண்டினியூஸ் அல்ட்ராசவுண்ட், இப்போ சொல்கிறது வந்து பல்ஸ்டு அல்ட்ராசவுண்ட். பல்ஸ்டு அல்ட்ராசவுண்ட்னா there is less thermal effect than the continuous. நம்ம கண்டினியூஸ் அல்ட்ராசவுண்டோட இதில் வந்து தெர்மல் எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் மார்க் ஸ்பேஸ் இதோட ரேஷியோ எப்படி இருக்கும்னா ரேஷியோ 1:4. பல்ஸ்டு அல்ட்ராசவுண்டில் வந்து ரேஷியோ எப்படி கொடுப்பாங்கன்னா 1:4 அது produces less heat than ரேஷியோ வந்து 1:4 ப்ரொடியூஸ் பண்ணி ரெஸ்டன்ட் ஹீட் வந்து 1:1 கொடுப்பாங்க. 1:4 வந்து என்ன? 1 னா ஆன் டைம், 4 வந்து ஆஃப் டைம். அப்போ 1 millisecond தான் நீ ஆன் டைம் வச்சிருக்கீங்கன்னா அதுல மட்டும் தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். 4 milliseconds will be off time, so the thermal effect will be less in 1:4 when compared to 1:1. 1:1 ratio if you are setting means the other pulse also will be in the same ratio, 1:1, 1:1, 1:1. So 1 millisecond will be on time, 1 millisecond will be off time. So thermal effect will be more when compared to 1:4. So you have to decide how much thermal effect should get the tissue. Then according to that you can set the pulse. Reflection of ultrasound at the tissue interface produces a concentration of heating effect of the specific part. நம்ம அல்ட்ராசவுண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்பெசிஃபிக்கான இடத்துல வைக்கிறோம்னா இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். திஸ் இஸ் பர்டிகுலர்லி லைவ்லி அட் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் பெரியோஸ்டியம் அண்ட் போன். இது வந்து எதுக்கு பிட்வீனில் எதுக்கு இடம் இருக்குன்னா பெரியோஸ்டியமுக்கும் போனுக்கும் நடுவாக இருக்கும். பெரியோஸ்டியம் வந்து போனை சுற்றி இருக்க டிஷ்யூ தான் பெரியோஸ்டியம் சொல்லுவாங்க. அஸ் ரெஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த போன் அக்கர்ஸ் there is double intensity of ultrasound in the periosteum region. Periosteum is the outer covering of the bone. The outer layer of the bone is called as periosteum. Okay. As reflection, which may cause localized overheating and can manifest itself as the periosteal pain. And இந்த ஓவர் ஹீட்டிங் கொடுக்குறதுனால அந்த போன் சுற்றி இருக்க டிஷ்யூ பெரியோஸ்டியத்தில் வந்து ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்க. In practical terms, this means that is the best to avoid passing the ultrasound treatment head over the subcutaneous bony points. இது என்ன சொல்றாங்கன்னா subcutaneous bony points வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் uses of thermal effects. The local rising temperature could be used to accelerate heating. நம்ம வந்து ஒரு லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்றாங்க ஹீட்டிங் எஃபெக்ட். The extensibility of collagen is increased by rising temperature, and so stretching of scars or adhesion is easier following ultrasound. நம்ம அல்ட்ராசவுண்ட் கொடுக்குறதுனால நம்ம மசில்ஸில் வந்து ஸ்ட்ரெச்சிங் வந்து இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்ஹெஷன் வந்து ஃபார்ம் சொல்கிறாங்க. The thermal effect may also help reducing pain. Thermal effect நம்ம அல்ட்ராசவுண்ட் கொடுக்குறதுனால நம்மளோட அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும் சொல்லுவாங்க. In the past, ultrasound was classified as the heat treatment. நம்ம அல்ட்ராசவுண்டை வந்து ஃபாஸ்ட்டில் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் ரீசன்ட் ஒர்க் ஹேஸ் ஷோன் தட் there are many non-thermal effects of ultrasound which may be used in treatment. அல்ட்ராசவுண்ட் இல்லாமல் நான்-தெர்மல் எஃபெக்ட்ஸும் நிறையா கொண்டு வந்து சொல்கிறாங்க. These effects are all associated with one another. இது வந்து ஒன்னோட ஒன்று வந்து சம்மந்தப்பட்டதாக இருக்கிறாங்க. And the rise because of considerable force generated within the tissue by ultrasound. இது எப்படின்னா
ஒரு மசிலுக்குள்ள கன்சிடரபிள் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஒரு டிஷ்யூக்குள்ளே வந்து ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகணுமா சொல்கிறாங்க. இந்த நான் தெர்மல் எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. கேவிடேஷன்னா என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் நான் தெர்மல் எஃபெக்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் தெர்மல் எஃபெக்ட்னால நம்ம டிஷ்யூக்கு என்னெல்லாம் நடக்கும். தெர்மல் எஃபெக்ட்னா என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் when it enters into the tissue, அந்த டிஷ்யூக்குள்ள இருக்க மாலிக்யூல்ஸை வந்து அதை அஜிடேட் பண்ணி என்ன பண்ணும்? கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். இந்த மாலிக்யூல்ஸ் கொலைட் ஆகி ரிலீஸ் ஆகும்போது உனக்கு அந்த மூவ்மெண்ட்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் தெர்மல் எஃபெக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் தெர்மல் எஃபெக்ட்னால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இனி அல்ட்ராசவுண்ட்ல நாட் only thermal effect, there are some non-thermal effects are also there அப்படிங்கும்போது what are the non-thermal effects னு is going to tell. அது வந்து கேவிடேஷன்